31 மார்ச் 2020 உடன் முடிந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு மீதான தணிக்கை அறிக்கை இணக்க தணிக்கை, அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் இன்று சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் உள்ள முக்கியமான தணிக்கை முடிவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்பெசிபிக் ஏரியா கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட், அதாவது குறிப்பிடப்பட்ட பகுதி மீதான இணக்க தணிக்கை. முதலாவது உயர்கல்வித்துறை, உயர்கல்வியின் வினைப்பயன் மீதான இணக்க தணிக்கை, அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். 1.1 இதில் மாணவர் சேர்க்கை, தேர்ச்சி விகிதம், உயர்கல்விக்கான வாய்ப்பு மற்றும் குறைந்த கட்டணம் என்ற வகையில் மாநிலத்தின் செயல்பாடு செமையாக இருந்தது. எனினும் கல்லூரிகளில் மாணவர் ஆசிரியர் விகிதம், ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ, விடைத்தாள்கள் மதிப்பீடுதல், ஆராய்ச்சிகளின் குறைவான விளைவுகள், கல்வி வாய்ப்பில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலேயே ஏற்றத்தாழ்வு மற்றும் நிர்வாக அமைப்புகளின் பலனற்ற வகையினால் செயல்பாடுகளால் பிரச்சனைகள் இருந்ததை தணிக்கை அறிக்கை 10.2.1.6 மாணவர் ஆசிரியர் விகிதம், ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ உயர்கல்வியின் தரத்திற்கான ஒரு காரணியாகும். அரசு கல்லூரிக்கான ஆசிரியர்கள் தேர்ந்தெடுப்பதில் இருந்த குறிப்பிடத்தகுந்த அளவிலான தாமதங்களின் விளைவாக அக்கல்லூரிகள் குறைந்த எண்ணிக்கையிலான ஆசிரியர்களுடன் இயங்கின. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு கல்லூரிகளில் 5190 ஆசிரியர் பணியிடங்கள் அல்லது அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களில் 51 விழுக்காடு காலியாக இருந்தன. இது வழங்கப்பட்ட கல்வி தரத்தின் மீதான எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தும். 10.2.1.7 2014 முதல் 2019 வரை உள்ள ஆண்டுகளில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் 1.48 லட்சம் மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை மறுமதிப்பீட்டிற்கு ரீவேல்யூவேஷன். சார், இப்போ நீங்க கொடுத்தது எந்தெந்த துறையான வருது சார்? உயர்கல்வித்துறை 9 துறைகள் இருக்கு. மக்கள் நல்வாழ்வு, குடும்ப நலத்துறை, வேளாண்மை துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. இப்போ எங்களுக்கு கணக்கு எப்படின்னா, ஒரு அலுவலகத்தில் சிறப்பாக செஞ்சுருக்காங்க, இன்னொரு அலுவலகத்தை தவறாக செஞ்சுருக்காங்கன்னா, இந்த நல்லா செஞ்ச அலுவலகத்தை வச்சு தான் நம்ம மற்ற அலுவலகத்தை வந்து கம்பேர் பண்ணுறோம். இவர் நல்லா செய்யும் போது இவர் ஏன் செய்யலை அப்படின்றது தான் அவரால் முடியுது, இவரால் செய்ய முடியாது. ஸோ இது வந்து ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். நிர்வாகத்தில் வந்து எல்லாமே ஒரே இடத்துல ஒரே மாதிரி நடக்காது. ஆடிட்ன்றது எப்படி மற்ற துறைகளில் வந்து எப்படி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோம். இது வந்து ஒரு அமைப்பு, எல்லாத்துக்குமே ஃபினான்சியல் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுதான் சட்டசபையில இருந்து சட்டங்களாக இயற்றப்பட்டு அது நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இப்படி தான் நடக்கணுன்றது வந்து வழிமுறைகள், அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.